நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய். ஹாய். என்ன இன்னும் கிளம்பலையா? பஸ் மிஸ் பண்ணிட்டா. அப்பா வண்டி அனுப்புறேனாரு. நீங்க என்ன இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? நாங்க தான் எப்பவுமே கடைசி. ஏன் அப்படி? காலேஜ்ல இருக்க கடைசி பொண்ணு பத்திரமா வீடு போய் சேர வரைக்கும் நாங்க இங்க தான் இருப்போம். வீட்டுக்கு போனா அப்பா டார்ச்சர். அதுக்கு ப்ரொஃபஸரே எவ்வளோ பெட்டர். ஆக்சுவலா லீவ் எல்லாம் வருதுனாலே எனக்கு ஏண்டான்னு இருக்கும். ஆமா, அது என்ன எப்பவும் சோலோவா வரீங்க போறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா? பெருசா யாரும் செட் ஆகல. ஒருத்தி தான் நல்லா பேசுவா, ஆனா அவளும் கிளம்பிட்டா. யாரு? அந்த மணி பர்ஸ் தானே? இல்ல, பேர் தெரியல அதான். இப்படி எல்லாருக்குமே பேர் வைப்பீங்களா? எல்லாருக்கும் இல்ல, ஓரளவுக்கு. எனக்கு என்ன பேரு? குட்டி குஷ்பு. போய் தானே. பசங்க எல்லாம் பாசமலர்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஏன் அப்படி? உங்க டாடியோட பாசமலர் இல்லையா, அதான். இப்பதான் உங்களை நினைச்சேன், நீங்களே வந்து சர்ப்ரைஸா இருந்துச்சு. என்ன நினைச்சீங்க? அந்த ராஜகோபால் சாரை பார்த்தேன், உடனே உங்க ஞாபகம் வந்துருச்சு. உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபஸர்னு வேற சொன்னீங்கல்ல. உங்க டூ வீலர் என்னாச்சு? வண்டி அன்னைக்கு ஒரு நாள் தான், பஸ் தான் டெய்லி. காலேஜ்ல உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? இல்ல. எதா இருந்தா சொல்லிடுங்க. உங்க அப்பாவுக்கு எங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். காவலன் விஜய் வேலையை கரெக்டா செய்யணும்ல. திடீர்னு ஏதாவது 4 பசங்க உங்களை வந்து கிண்டல் பண்ண என்ன பண்ணுவீங்க? உங்களை தவிர இந்த காலேஜ்ல வேற யாருமே என்ன கிண்டல் பண்ணல. அப்ப பல்பு எனக்கு தானே? மகா, காலேஜ்ல தான் இருக்க. அப்பா வண்டி வந்துட்டு இருக்கு, நான் வந்துடுறேன். என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லை மகா, நான் வந்துடுறேன். என்ன ஃபோன்? ஐஃபையா? இல்ல, இது 4S. மொபைல் என்ன நெட்வொர்க் யூஸ் பண்றீங்க? ஏர்டெல். நானும் ஏர்டெல் தான். நீங்க பேசாம வண்டியிலே வாங்கல. பாதியில நின்னதுல இருந்தே பயமா இருக்கு. நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஓடி வரேன். எப்படி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவீங்க? நீங்க அந்த வழியா தானே காலேஜ் வருவீங்க, அப்ப பிடிச்சிடுறேன். சுத்தம். ஏங்க, லைஃப்ல ஒரே சீனை ரிப்பீட் பண்ணாதீங்க. நான் ஒருவேளை வரலனா என்ன பண்ணுவீங்க? ஆமால, பேசாம அந்த மெக்கானிக் நம்பர் என்கிட்ட கொடுத்துருங்க. உங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? இதுல என்னங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்கு? எதுவா இருந்தாலும் யோசிக்காம கால் பண்ணுங்க. என் நம்பர் இருக்கா உங்ககிட்ட? ஐயோ இல்லையே. அப்புறம் எப்படி கால் பண்ணுவீங்க? ஆமால. நோ ப்ராப்ளம், உங்க நம்பரை கொடுங்க, நான் ஒரு மிஸ் கால் கொடுக்குறேன். இல்ல சொல்லுங்க, நான் சேவ் பண்ணிக்கிறேன். 9551519767. ஓகே, சேவ் பண்ணிட்டேன். தேங்க்ஸ். இந்திரா, எதுக்கும் எனக்கு ஒரு மிஸ் கால் கொடுங்களேன். இல்ல பரவாயில்ல, நானே கூப்பிடுறேன். இல்லைங்க, அன்னோ நம்பர் வந்தா சம்டைம்ஸ் நான் எடுக்கிறது இல்ல. ஓகே, நான் ரிங் தரேன். வீட்ல இருக்கும்போது கால் பண்ணா தப்பு இல்லைல்ல? இல்ல, எனக்கு ஏதாவதுன்னா நான் தானே ஃபோன் பண்ணணும்னு சொன்னீங்க, நீங்க கூப்பிடுவீங்க. இல்ல இல்ல, கேட்டேன். கியூட்டான ஃபார்வர்ட் மெசேஜ் வந்தா அந்த பக்கம் அனுப்பி வைக்கிறேன். அது ஓகே தானே? இந்துமா, குட் மார்னிங். ஹாய் பா, எப்போ எந்திரிச்சீங்க? ஓ, அப்ப அப்பாவை நீ பார்க்கவே இல்லையா? சாரிப்பா, கவனிக்கல. அப்புறம்ப்பா? அப்புறம் எல்லாம் ஒண்ணு இல்லடா, உட்காரு. காலேஜ்ல ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் இல்லப்பா. அந்த பசங்க அப்புறம் ஏதாவது ஒன்று சொன்னாங்களாமா? என்னப்பா கேட்டீங்க? இல்லடா, அந்த பசங்க அப்புறம் ஏதாவது ஒன்று சொன்னாங்களான்னு கேட்டேன். எந்த பசங்கப்பா? நான் என்ன பேசுறேன்னு உனக்கு புரியுதா? சாரி சாரி. சொல்லுங்கப்பா. நான் என்ன சொல்றது, நீ தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? என்ன விளையாடுறியா? இல்லப்பா, சரியா கவனிக்கல. அவங்க ஒன்றும் பிரச்சனை பண்றது இல்லப்பா. சொல்லுங்கப்பா. இல்லம்மா, காலேஜ்ல சொல்லுங்கப்பா. இல்ல பரவாயில்ல, நீ அதுக்கு பதில் அனுப்பு. பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. இல்லம்மா, உன் காலேஜ்ல அந்த நீங்க சொல்லுங்கப்பா. உன் மனசு பூரா அங்கதான் இருக்கு. சாரி சாரி.
தனியா வண்டியில போறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, ஜாலியா இருக்கு. ஸ்பீடா வண்டி ஓட்டக்கூடாது, கவனமா போகணும். சிக்னல்ல எல்லோ விழுந்தா நிக்கணும், புரியுதா? சரிப்பா, நீங்க வேலையை பாருங்க. இந்துமா, படிக்கணுமா? இல்லப்பா, ஆமாப்பா, போன்ல வேற சார்ஜ் இல்ல. சார்ஜர் ஏதோ இருக்கு, அப்பாவோடது, இதுல போட்டுக்கமா. என்னடா இந்து, உன் காலேஜ் கதெல்லாம் கேட்கலான்னு உட்கார வச்சா பதிலே சொல்ல மாட்டேன்ற. முன்னெல்லாம் அப்பா அப்பான்னு லொடன்னு வாய் ஓயாம பேசிக்கிட்டு இருப்ப, இப்போ என்னாச்சு உனக்கு? காலேஜ்ல சொல்ற அளவுக்கு என்னப்பா இருக்கு? ஒன்னும் ஸ்பெஷலா இல்ல, டெய்லி கிளாஸ் நடக்குது, அவ்வளவுதான். இந்துமா, கொஞ்சம் தண்ணி குடுக்குறியாடா? இந்து, அப்பா கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. இதப்பா. தண்ணி எடுக்கிறதுக்கும் போனா? அப்பா அப்பா அப்பா, வந்துட்டேன்ப்பா, இந்தாங்க. இல்லம்மா, கால் வந்த மாதிரி இருந்துச்சு, அதான். கால் இல்லப்பா, மெசேஜ். ஓ ஆமா, நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? டென்ஷனா? இல்லையே. இல்லடா, ஓடி வந்து புடுங்குனியே, அப்பா அவன் போன் எடுக்க கூடாதா? என்னாச்சு உங்களுக்கு? ஏனுக்கு இவ்ளோ क्वेश्चन? இல்லடா, நான் அவன் போன் எடுக்கிறது ஒன்றும் புதுசு இல்லையே, இப்போ மட்டும் ஏன் டென்ஷன்? ஒரு டென்ஷனும் இல்ல. அடுத்தவங்க போன்ல எடுத்து பார்க்க கூடாதுப்பா, அது தப்பு. அப்பாவுக்கு தெரியாம ஏதாவது ரகசியம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அடுத்தவங்க போன் பார்க்கிறது எடுக்கிறது இதெல்லாம் மேனர்ஸ் இல்ல. அப்பா போன் நீ எடுக்கிற, பாக்குற, மெசேஜ்லாம் படிக்கிற, நான் எதுவும் சொன்னது இல்லையே. சரி, இனிமே எடுக்கல, போதுமா? இல்ல, ரொம்ப நேரமா போன்ல பிஸியா இருக்க. யாருமா? ஃப்ரெண்டோட சாட் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. ஓ, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா? என்னப்பா நீங்க இவ்ளோ கேள்வி கேக்குறீங்க? இல்லம்மா, சிரிச்சு மெசேஜ் அனுப்புறிய, அதான் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதெல்லாம் எப்படிப்பா வெளியில சொல்ல முடியும்? என்னடா, நேத்து வரைக்கும் அப்படிதானடா இருந்தோம். அதான் சொல்லிட்டேனே, இனிமே உங்க போன் எடுக்க மாட்டேன்னு. நீங்களும் என் போன் எடுக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க பர்சனல் உங்களோடது, என் ஃப்ரெண்ட்ஸ் என் பர்சனல் என்னோடது. ஓகே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய், வாங்க. ஹாய் டாக்டர். என்ன திரும்பவும் பிபியா? இல்ல, காய்ச்சல். ஓ, கையை கொடுங்க. ஐயோ, காய்ச்சல் அணுக்கல, அவங்களுக்கு தான். முகத்தை பார்த்தா உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. பேஷண்ட் தானே இங்க உட்கார சொல்லணும். ஓ சாரி. என்ன ப்ராப்ளம்? 4 நாளா ஃபீவர். விட்டு விட்டு வருதா இல்ல? இல்ல, அப்படியே தான் இருக்கு. மருந்து கொடுத்தா கொஞ்சம் குறையுது, அப்புறம் திரும்ப ஏறுது. ஹலோ சார், நான் அவங்க கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். அவங்க பதில் சொல்லட்டும். சாரி. மூச்சு இழுத்து விடுங்க. மூட்டு வலி இருக்கா? இல்ல. சாரி. எதுக்கும் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பண்ணியாச்சு. மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா எதுவும் இல்ல. சரி, மெடிசன்ஸ் தரேன். பாராசிட்டமால் போட்டிருக்கு, ஒரு ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மிஸ்டர் மதி. சாரிங்க, அவ ஏதாவது மறந்துட போறான் தான். நான் அவங்க கிட்டயே கேட்டுக்கிறேன். ஓகே ஓகே. நார்மல் ஃபீவர் தான், ஒரு இன்ஜெக்ஷன் போட சரியாயிடும். ஐயோ, ஊசியா? டேப்லெட் ஏதாவது கொடுங்க டாக்டர். ஊசி போட போறது அவங்களுக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, அவளுக்கு ஊசினா பயம். அப்படியா? எனக்கு இல்ல, அப்பாவுக்கு தான் பயம். ஹலோ, ஊசி போட்டாதான் ஃபீவர் குறையும், புரியுதா? இல்ல, ஏதாவது டேப்லெட் இருந்தா. ஓகே ஓகே. ஹலோ. சாரி. ஆக்ஷன் எங்க, ரியாக்ஷன் அங்கயா?
மகாவே சும்மா இருக்கா? உங்களுக்கு என்ன? இல்ல இல்ல நீங்க போடுங்க. அம்மா முதல்ல நீங்க வெளிய போங்க. தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கீங்க. இல்ல இல்ல நான் சத்தம் போடல. இல்ல இல்ல நீங்க வெளிய போனாதான் நான் ஊசி போடுவேன். மகா ஏதாவது நான் கூப்பிடுமா? சார் கிளம்புங்க. ஓவரா பில்டப் பண்ணிக்கிட்டு. நான் வெளியே நிக்கிறேன். என்ன உங்க அப்பா என்ன கிண்டல் பண்ணாரா? இல்ல இல்ல நிஜமாவே எங்க அப்பா அப்படிதான். நீங்க ஒரே பொண்ணா? இல்ல நாங்க மொத்தம் 5 பேரு. அம்மா என்ன பண்றாங்க? அம்மா இல்ல. ஓ ஐம் சாரி. சின்னதுல இருந்தே எல்லாமே எங்க அப்பா தான். அவருக்கும் நாங்க தான் உலகம். ரொம்ப பெரிய ஆள் டாக்டர் எங்க அப்பா. எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா இப்படிதான். எங்களை விட அவர் தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு. புரியுது. நல்ல அப்பா. அப்பான்னு இல்ல, எங்க அம்மா, ஃப்ரெண்டு, பிரதர், பிலாசபர், கைடு எல்லாமே அவர்தான். வாங்க வாங்க. என்னம்மா வலிக்காம போட்டாங்களா? ஆமாப்பா. தேய்ச்சி விடுமா, இல்லனா வீங்கிடும். எடுத்துக்கிறேன். தேய்ச்சி விட்டுட்டேன்ப்பா. கை கொடுமா. அப்பா என்ன சுபா, இன்னும் மகா காணோம்? வந்துருவா பாரதி. நல்ல நேரம் வேற போயிட்டே இருக்குல்ல. வந்துருவா. இப்ப எதுக்கு நீ பறக்குற? ஒரே ஒரு தடவை மகாவோட டீச்சர் கேட்டப்ப பார்த்தா நான் கிளம்பிடுவேன். வாங்க வாங்க வாங்க. அப்பா என்ன இது கலாட்டா? என்ன பாரதி காலங்கத்துல வந்திருக்க? இல்லம்மா, நீ முதல் நாள் வேலைக்கு போறல அதான். அப்பா இல்லம்மா நான் சொல்லல. பாரதியா தான் கிளம்பி வந்திருக்கான். என்ன மாமா ஏமால பழிய போடுறீங்க? நீங்க தான் மகா முதல் நாள் ஸ்கூல் போறா, வந்து வழி அனுப்பி வைனீங்க. இல்லம்மா போட்டு கொடுக்குறான். ஃபோன் பண்ணி நீ எங்கன்னு கேட்டான். வேலைக்கு கிளம்புறேன்னு சொன்னேன். அவனா கிளம்பி வந்திருக்கான். என்ன மகா, முதல் நாள் நீ வேலைக்கு போற, வழி அனுப்பி வைக்க வரக்கூடாதா? 4000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு சின்ன பிளே ஸ்கூலுக்கு வேலைக்கு போறேன். அதுக்கு இந்த பில்டப் தேவையா? எத்தனை ரூபாய் சம்பளமா தானே? வேலை வேலை தானே. மகா, இந்த காட்டன் புடவை எனக்கு நல்லா இருக்கு அதானே? ஆமாம்மா. அப்பா அப்பா. மகா, ஐ அம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ நவ். ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருந்து வெளியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறியே, அது நல்லதுதான். எல்லாம் அப்பா கொடுத்த தைரியத்துல தான். ஜனனி இந்திராவும் இருந்திருக்கலாமா? எதுக்குப்பா இந்த கூட்டம் பார்த்தாதா? ஏன் மகா, அவங்கள நீ நினைக்கலன்னு சொல்லு பாப்போம். அது எப்படி அவங்கள நினைக்காம இருக்க முடியும்? ஜனனியோட தைரியம் தான் எனக்கு எப்பவுமே மோட்டிவேஷன். ஒருத்தரை நேசிக்கிறதா இருந்தா உன்ன மாதிரி நேசிக்கணும். எப்போ இந்திரா மாதிரி குழந்தை மாதிரி மனசை வச்சுக்கணும். சுபாவ மாதிரி எதையும் விடாம முயற்சி பண்ணணும். இது எல்லாத்தையும் விட ஜனனி மாதிரி தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். இதான் நான் எப்பவும் நினைக்கிறது. அப்ப அப்பா கிட்ட பிடிச்சது எதுவும் இல்லையாமா? பிடிச்சதுங்கிறத விட வேண்டுதல்னு ஒண்ணு இருக்கு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கு தான் மகளா பிறக்கணும். எனக்கு பசங்க பிறந்தாலும் உங்களை மாதிரி ஒரு அப்பா தான் கிடைக்கணும். மாமா, உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும்னு மகா என்ன நைஸா சொன்ன பாத்தீங்களா? என்ன மகா டீச்சர், அதுக்குள்ள கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டு? சரிம்மா, ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, கிளம்புமா. சரிப்பா. ஆமா, இது என்னோட gift. என்னப்பா இது? ஒரு டீச்சருக்கு முக்கியமா தேவையானதுமா கொடை. கடலோர கவிதைகள் படத்துல நடிகை ரேகா யூஸ் பண்ணது. அத உனக்காக கேட்டு வாங்கிட்டு வந்தேன். கிண்டலா உங்களுக்கு? இந்தாமா வச்சுக்க. பசங்கள்ட்ட எல்லாம் பார்த்து நடந்துக்குமா. அப்பா அவங்கெல்லாம் 2 வயசு பசங்க. அவங்க கிட்ட என்ன பார்த்து நடந்துக்கிறது? 2 வயசா? 2வது இல்லையா? குட்டி குழந்தைங்கப்பா அவங்க. இல்லம்மா, வால் பசங்களா இருக்க போறானுங்க. பாத்துக்கிறேன். போன் ஆன்ல தானே இருக்கும். ஆமாப்பா. சரி வா வா, நான் போய் டிராப் பண்றேன். விளையாடாதீங்கப்பா, இதோ பின்னாடி தெருவுல இருக்க ஸ்கூல். இதுக்கு போய் எதுக்கு டிராப் எல்லாம்? இல்லம்மா, எதுவும் சொல்ல வேணாம். பாத்து மகா, நம்ம ஏரியால செயின் ஸ்நாச்சிங் அதிகம். ஹே, நீ வேற எதுக்கு அப்பாவை சும்மா பயமுறுத்துற? மகா, நீ தைரியமா போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட் மகா. Thank you. மகா, வாழ்த்துக்கள் மகா. Thanks. பாரதி, நீ எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆனா இப்ப தர முடியாது, நாளைக்கு தரேன். என்னது? வேணா, நான் சொன்னா இப்ப கிண்டல் பண்ணுவீங்க. ஹே, சொல்லு பாரதி, நாங்களும் சிரிச்சுக்கிறோம். ஒண்ணு இல்ல, பண்ணு கொண்டு போறதுக்கு
சவரியும் நெட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். மிஸ்ஸி அம்மா படத்துல யூஸ் பண்ணது. என்ன கிண்டலா? வேணாமா? குடு குடு. வாழ்க்கையில தடவை வாங்கிட்டு வந்திருக்க. இந்த மகா ஐயோ வேணாம். உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும். போடு. போடுமா. ஓடு மகா. விட மாட்டீங்களே. மாமா எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் மாமா. என்ன பாரதி இது கூத்து? இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைக்காது மகா. முதல் நாள் வேலைக்கு போறது முதல் நாள் மட்டும்தான் நடக்கும். மாமா மாமா எங்களை எல்லாத்தையும் சேர்த்து போட்டோ எடுத்துக்க மாமா. எடுக்கிறேன். பக்கத்துல வந்து நில்லு மகா. நான் வரேன்ப்பா. பாத்துமா, ரீச் ஆனோன்னா ஃபோன் பண்ணு. சரிப்பா, பை. Bye. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர். எப்படிடா நான் பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டு வந்துடுறேன். யாரும் பின்னால வரக்கூடாது. இல்லம்மா, இல்ல இல்ல. பயப்படாதீங்க மாமா. பயம் இல்லடா, சின்ன அக்கறை, கவலை, கொஞ்சம் பயம். ஒழுங்கா போயிடுவான்ல மாமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். யார் நீங்க? அசோக் அப்பா தானே நீங்க? ஆமா. ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன் கூட என்ன பேசணும்? உள்ள வந்து பேசலாமா? சரி வாங்க. உட்காருங்க. யார் நீங்க? சுபாவோட அப்பா. எந்த சுபா? அசோக் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அந்த பொண்ணு. ஓ, அந்த சுபாவோட அப்பா நான். நீங்க தானா அது? என் பிள்ளைக்கு பொண்ணு கொடுத்த அந்த ஏமாளி யாருன்னு பார்க்கணும்னு நினைச்சேன். வந்து நிக்கிறீங்க. ஏய் சாவித்ரி, வாங்க. இதுக்கோசம் தானே. யார் வந்திருக்கிறதுன்னு பாரு. யாரு? நம்ம அசோக்கு இவர் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிருக்கானா. நம்ம சம்மந்தி வந்திருக்காரு. என்ன பொண்ணோட பிரச்சனை அதானே? அம்மா, 10 நாள் உங்க பொண்ணோட வாழ்ந்துட்டு ஓடி போயிட்டான் அதானே? நியாயம் கேட்டு இப்ப எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கரெக்டா? இரு இரு, நீ ஏன் எல்லாத்தையும் சொல்ற? எதுக்கு வந்திருக்காருன்னு அவர் சொல்லட்டும். சொல்லுங்க. என் பையன் இப்ப உங்க வீட்டுல தானே இருக்கான். வேற எங்க இருப்பாங்க? 2 பேரும் திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வேற என்ன பண்றது? என் வீட்டுல தான் இருக்காங்க. இப்படிதான் பொண்ணு யாரை கூப்பிட்டு வந்தாலும் கூப்பிட்டு உள்ள வச்சுப்பீங்களா? அவளை திட்டி அடிச்சு நல்ல புத்தி சொல்ல மாட்டீங்களா? இங்க பாருங்க, சுபா கல்யாணம் பண்ணிட்டு வந்தது எனக்கும் பிடிக்கல. பெத்தவங்களுக்கு ஒரு தகவல் கூட சொல்லாம அவங்க இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்தது தப்பு தான். அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? என்ன இருந்தாலும் பெத்தவங்க நாம பிள்ளைங்களை மன்னிக்க வேண்டியதானே இருக்கு. வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? என்ன செய்யறதா? உங்க பொண்ண கணத்துல 2 போட்டு வீட்டுல அடைக்கிறது தானே? இல்லன்னா நீங்க 2 பேரையும் அப்படியே துரத்திருந்தா அப்ப 2 நாள்ல உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கும் என் பையனும் இங்க வந்திருப்பான். அத செய்யாம இதே மாதிரி எங்க பொண்ணு பண்ணிருந்தா வெட்டி போட்டிருப்பான் அவளை. எங்க குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம், மத்ததெல்லாம் அப்புறம் தான். உங்க கோபம் நியாயமானதுதான். ஆனா அதை பிள்ளைங்க மேல காட்ட முடியுமா? மானம், மரியாதை, அந்தஸ்து இது எல்லாத்தையும் விட பெத்த பிள்ளைங்க முக்கியம் இல்லையா? அவ சின்ன பொண்ணு இல்ல அடிச்சு புத்தி சொல்றதுக்கு. எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, அசோக் அவளோட சாய்ஸ். அவன் தான் வேணும்னு முடிவெடுத்திருக்கா. அதை நான் மதிக்கணும்ல. இப்பதானே தெரியுது எதனால பொண்ணுங்க கெட்டு குட்டி சோற போறாங்கன்னு. எல்லாம் பெத்தவங்க கொடுக்கற இடம். இப்படி ஒரு அப்பா இருந்தா ஒருத்தன் இல்ல 1 டசன் பசங்களை இழுத்துட்டு போவாங்க பொண்ணுங்க. இங்க பாருங்க, நான் இங்க வந்தது வேற விஷயம் சொல்றதுக்கு. என்ன? அவசரத்துல அவங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதை நான் அங்கீகரிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அதனால அவங்களுக்கு ரிசப்ஷன் வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்க வராம இருந்தா நல்லா இருக்காது. அதான் அவங்களை இன்வைட் பண்ண வந்தேன். கேட்டீங்களா இவர் சொல்றத? நான் உங்களை உன்னை கேட்கறேன், பதில் சொல்லுங்க. எங்க ஒத்த புள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சும் பேசாம இருக்குமே, ஏன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது நாங்க கல்யாணமாவே நினைக்கல. அசோக்க பத்தி நல்லாவே தெரியும். கடையில ஒரு Dress வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள அது பிடிக்கலன்னு சொல்ற ஆளு. உங்க பொண்ணை வச்சு மட்டும் எத்தனை நாள் வாழ்ந்துட போறான்? இன்னும் ஒரே மாசத்துல என் பையன் மனசு மாறி இங்க வரத்தான் போறான். அதுக்குள்ள ஏன் தேவையில்லாம ஊரை கூட்டி ரிசப்ஷன் எல்லாம் வைக்கிறீங்க? பிரச்சனையே அமைதியா முடிக்க பாருங்க. முடிவா என்ன சொல்றீங்க? இத பாருங்க, டாடி தப்பு பண்ணிட்டேன்னு சீக்கிரமே எங்க பையன் எங்களை தேடிக்கிட்டு வருவான். அதனாலதான் நாங்க எதுவும் பண்ணாம காத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்க ரிசப்ஷனுக்கு வரப்போறது இல்ல? நல்லபடியா சொன்னா புரியாதா? சரி,
நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்கறேன். அப்போ ரிசப்ஷன் பண்ண போறீங்க? ஆமா, அதனால எங்க மானதான் போகும். அதான் வந்து கலந்துக்க சொல்றேன். இத பாருங்க, இந்த ரிசப்ஷன் நடக்காது. என் பையன் உங்க பொண்ணோட வாழ மாட்டான். என்ன மிரட்டுறீங்களா? நாங்க சொன்னா செய்வோம். என் பொண்ணோட மாமனார் மாமியார் தான் இவ்வளவு நேரம் மரியாதையா பேசிக்கிட்டு இருந்தேன். போட்டு பார்க்கலாம் நீங்க முடிவு பண்ணிட்டா நானும் ரெடி. போட்டு பார்க்கலாம். நான் ரெஸ்டாரண்ட் நடத்துறேன். உங்க மாதிரி டிசைனா டெய்லி 100 பேரை பார்க்கறேன். இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். முடிஞ்சதை பண்ணுங்க, பார்த்துடலாம்.